லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன சின்னதா இது? என் மருமவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை கட்டி வச்சிருப்பான்னு பார்த்தா இப்படி ஒரு பேயெல்லாம் கட்டி வச்சிருக்க. ஆமாப்பா, இவ வாயை திறந்தாலே ஒரே கலீஜியா இருக்கு. மாமியார் மாமனார்னு ஒரு மட்டு மரியாதை இல்லாம பேசின்னு இருக்கா. இத்தனை பேர் எதுக்கு உன்னை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுக்கின்னு எவ்வளவு திமிர திரும்பி கூட பார்க்காம போயின்னு இருக்குன்னு பாரு. நம்ம ஏரியால இத்தனை பொண்ணுங்க இருக்க சொல்ல அதெல்லாம் வானா பெரிய இடத்து பொண்ணுன்னு சொல்லி கட்டி வச்சிங்க. இப்ப பாத்தியா, அதெல்லாம் யாரு என்னன்னு எப்படின்னு சொல்லி ஒரு காட்டிட்டு போயிடுச்சு. நீதான் கண்ணு பொண்ணுன்னு கொஞ்சிக்கின்னு இருக்க. அது சீப் போன்னு காலில் சாணியை மிதிச்ச மாதிரி எல்லாம் பாத்துட்டு போதே. ஏன் சின்ன தாயி, அவங்க வீட்டுல வச்சு உன்ன குப்பன்னு சொல்லி துரத்தி அடிச்சிச்சு. இப்ப இன்னைக்கு நம்ம ஏரியாவிலேயே வச்சு உன்னை அசிங்கப்படுத்திட்டு போயிடுச்சு. காசு பணம் இல்லைன்னா கூட அவ்வளவு கௌரவமா இருந்திய சின்ன தாயி. இப்ப பாரு, ஒரு சின்ன பொண்ணு உன்னை கேவலமா அசிங்கப்படுத்திட்டு போறா. டேய், ஏரியாவுல யாரு வீட்டுல பிரச்சனைனாலும் முதல்ல நீ தான் ஓடி வந்து நிப்ப. இன்னைக்கு உன் வீட்டு பிரச்சனை இல்ல, உனக்கே அப்படி ஆயிடுச்ச. சின்னத்தாயி, என்ன மட்டும் யாராவது இப்படி பேசியிருந்தா ஒன்ன பேசினவனா அதே இடத்துல போட்டு தள்ளி இருப்பேன். இல்ல நான் செத்து போயிருப்பேன். விரலுக்கு ஏத்த வீக்கம் வேணும்னு இதத்தான் சொல்றாங்க. தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா கட்சியில இப்படிதான் மூஞ்சில காரி துப்பி போயினே இருப்பாங்க. என்ன லோக, ரெண்டு பேரும் ஒண்ணுமே பேசாம நின்னு இருக்கீங்க? ஆமா, இந்த பாண்டி பையன் எங்க போனா? ஆமா, அவன் இருந்தா மட்டும் என்னத்தை கழட்டி கிழிக்க போறான். வாங்க போய் பார்க்கலாம். எது கதவு சாத்திட்டாங்க? சின்னக்கா தரமா. சின்னக்கா அதோ தர. சின்னக்கா சொன்னா கேளு. நான் தரேன். தரமா. வேகமா தரங்க. கதவு தர. வா வேகமா. கதவு தர. வா. ஏய், ஐயோ. சின்னக்கா. சின்னக்கா கதவு தரக்கா. கதவு தர. சின்ன. சொன்னா கேளு, கதவு தரக்கா. என்னமா அது? அசிங்கமாயிடுச்சுடா பாட்டி, அசிங்கமாயிடுச்சுடா. என்னமா? இம்மா ஜனங்க எதிர்க்க என் மான மரியாதை எல்லாம் போட்டுடா. டே பாண்டி, மலரு எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டு போட்டாடா. அதுக்கு பேசாம அந்த புள்ள அது கையாலே என்ன கொண்டு போட்டுட்டு இருக்காண்டா. நான் உசுரோட இருக்க மாட்டேன். நான் உசுரோட இருக்க மாட்டேன். பேசாதமா. டேய், நான் செத்தா அவன் கூட வந்து வாழ்வால. நான் செத்தா அவன் கூட வந்து வாழ்வாலடா. என்னமா பேசுற? அம்மா, நீ எதுக்குமா சாவணும்? அம்மா, இப்படி பண்ற மாதிரி அவ வந்து என்னமா பண்ணா?
அதுக்குள்ள அடுத்த ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சா? உலக தமிழ் தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக மலரும் பாண்டியும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் பரபரப்பான யுத்த காட்சிகள். சின்ன குழந்தைங்க, ஹார்ட் பேஷண்ட், பிரெக்னன்ட் லேடிஸ், தயவு செஞ்சு யாரும் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஸ்டாப் இட். என்னப்பா, என்ன வேணும்? நான் நக்கலா? ஏய், நான் யாருன்னு தெரியும்ல. ஏய், நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டாங்கறா? இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான், பாத்துக்கோ. எங்க அம்மா மண்டையில தேங்காய் லட்சம் இன்னும் நீ திருந்துறல. அதெல்லாம் அநியாயமா கொலை கேஸ்ல நீ உள்ள போயிடாத. எனக்கு ஏற்கனவே ஹார்ட்ல பேஜர் வச்சிருக்கு. ஐயோ அப்பாடா. மலரே, 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 ஏய் மலரே, பாடி வெளிய பண்றதெல்லாம் போட்டு உள்ள நிம்மதியா தூங்கிடுறியா? ஏய் பாடி வெளிய. மலரே, எதுக்குடி இவன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கான்? தெரியலையேங்க. ஏய் வெளிய வாடி. ஏய் என்னடா? என்னாச்சு? யோ நாயா, ஏய் மாரே. என்னடா தனியா ஆள் இல்ல நினைச்சியா? ஏங்க எங்க வந்து சவுண்ட் விட்டுட்டு இருக்க? ஏங்க ஏய் வேண்டாம் விடுங்க. வாயை மூடு. வெளுத்து விட்டுருவேன் சொல்லிட்டேன். வேண்டாம் விடு. என்னடா பண்ற? பாண்டி எங்க பாண்டி எங்க நீங்க இப்படி போய் பாண்டி பாண்டி குடு. நான் பாய் தம்பி அவன்தான் போட்டு தள்ளிட்டு போயினே இருப்பேன். நான் என் பொண்டாட்டி கிட்ட பேச வந்துக்கிறேன். குறுக்க எவனாவது வந்தீங்க அச்சு ஆளை உரு தெரியாம மாத்திடுவேன் சொல்லிட்டேன். மலரே வெளியா வாடி. ஏய் ஏய் வாடி. என்னடா எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்க? நான் மலர் இதெல்லாம் என்ன என்ன வேணும் உனக்கு இப்போ? நான் வேணுமா? உன்னை பெத்த புள்ளையாட்டம் எங்க அப்பா அம்மா உன்னை நினைச்சிருந்தாங்கல்ல, அப்படிப்பட்டவங்கள அங்க பஞ்சாயத்து பண்ணி எங்க அப்பா அம்மா அசிங்கப்படுத்திட்டு வந்துக்கிற. நான் மலரே ஒண்ணு பேசாம நிக்கிற. அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? எது பேசணும்னாலும் உன் அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வர வேண்டியதுதானே? உனக்கு ஒரு மாமாவா, அந்த மாமா வந்து என்ன மிரட்டுவாரா? பஞ்சாயத்துக்கு வரலன்னு சொன்னா அவ்வளவுதானே சொல்வாரா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அங்க போனா ஆள் ஆளுக்கு நிக்க வச்சு என்ன கேள்வி கேட்பாங்களாம். உள்ளத சொன்னா அத்தை விட்டுருவோன்னு என்ன பயம் காட்டுவாங்களாம். டே என்னடா எல்லாரும் சேர்ந்து விளையாட்டு காட்டிட்டு இருக்கீங்களா? ஏய் நான் மலரே இப்பெல்லாம் பேசுறீங்க. வேற என்ன பண்ண சொல்ற? இல்ல என்ன பண்ண சொல்றேன்னு கேக்குறேன். உங்க மொத்த ஏரியாவும் என்ன கேள்வி கேக்குது தெரியுமா? உங்க அம்மாவும் அப்பாவும் உட்கார்ந்து வேடிக்கை பாக்குறாங்க. என் மேல உண்மையான அக்கறை இருந்தா அப்படி சும்மா இருந்திருப்பாங்களா? சொல்றா. ஏன் பேச மாட்ட? ஏன் நீ பேச மாட்ட? நீ அவ்வளவு கேவலமா பேசிட்டு போனதும் எங்க அம்மா கிறிஸ்டால் ஊத்தி கொளுத்துக்கு போச்சு. இன்னும் ஒரு செகண்ட் நான் லைட்டா போயிருந்தேன்னு வச்சீங்க, எங்க அம்மா என்னத்துக்கு கொளுத்திட்டு செத்துருக்கோண்டி. எங்க அம்மா செத்து போனதுக்கு அப்புறமா அங்க உட்காந்து அழுவியா? அப்புறமா போய் மன்னிப்பு கேப்பியா? சீ வாய் மூடு. சும்மா எல்லாரும் முன்னாடி சீன் போட்டு போய் சொல்லிட்டு இருக்க. ஏய் யார் நீ சீன் போட்டா? நீ தான்டா சீன் போடுற. அவளோ சொல்றடா. சொல்லிட்டேன். உன்னை சும்மா விட மாட்டாமா. சுமாரி இதுல என்ன நடந்துச்சு? பின்னாடி போ, பின்னாடி போயா. நானே கை வச்சலாம். வாய மூடி. இந்த பார், எல்லாரும் வாய் மூட்டு அமைதியா இருந்துருங்க சொல்லிட்டேன். இது எனக்கும் அவளுக்கும் உள்ள பிரச்சனை. எவனாவது குறுக்க வந்தீங்க செஞ்சுட்டு போயினே இருக்க. மேல கைய வைப்பியா? எதுக்கு நேடி சொன்ன? சும்மா இருங்க நீ. நேடி சொன்ன நீ? நீ சொன்ன ஒரு வார்த்தை தாங்க முடியாம எங்கம்மா சாகிறதுக்கு போயிடுச்சுடி. நாங்களா சீன் போட்டோங்கிற நேடி இதெல்லாம். என் மேல கை வச்சதும் இல்லாம வாடி போடின்னு வர பேசுறியா? ஆமாண்டி, அப்படிதாண்டி பேசுவேன். ஹேய், நீ சொடுகு போட்டு என்ன சொன்னாலும் உன் காலில் விடுற அளவுக்கு நாங்க 3 பேருமே அப்படிதாண்டி இருந்தோம். நாங்க மேல வச்சிருந்த பாஸ்த சந்தேகப்பட்டேடி. எங்களேடி அப்படி பண்ண?
இன்னொரு தடவை வாடி போடின்னு சொன்ன மரியாதை கெட்டுரும். நல்லாவே இருக்காது, பாத்துக்கோ. ஏய், வெளில போடா, வெளில போடா. ஏய், என்னன்னா உங்க ஏரியால இருக்க பொம்பளைங்க மாதிரி நினைச்சியா? புருஷன் குடிச்சிட்டு வந்து அடிச்சா அவனை உட்கார வச்சு ஆம்லெட் ஹாஃப் பால்டுன்னு போட்டு கொடுக்க அப்படிலாம் போட்டு கொடுப்பேன்னு நினைச்சியா? ஒழுங்கா இருந்துக்கோ, இல்ல வேற மாதிரி ஆயிடும். ஏய் மலரே, நான் பேசும் இந்த மேட்டரே வேற. இந்த பாரு, நீ டாபிக்க மாத்தாத. ஏன் மேலே கை வச்சிட்டல நீ? எவடா உன் பேச்சு கேப்பா? எவடா உன் பேச்சு கேப்பா? ஏய், எவடா உன் பேச்சு கேப்பா? எதுக்கு இப்படி பண்ணுகிற நீ? பாண்டி கொஞ்சம் பொறுமையா இருப்பா. வாய் மூடு. ஏய் மலரே, கட்ன பொண்டாட்டி குடிச்சிட்டு வந்து கை நீட்டி அடிக்கிற. உனக்கெல்லாம் எதுக்கு நான் பதில் சொல்லணும்? முதல்ல வெளிய போ, வெளிய போடா. மலரே, தப்பு பண்ற மலரே, ரொம்ப தப்பு பண்ற. இந்த பாரு, நான் வந்துடுறேன், எல்லாத்தையும் வந்துடுறேன், சரியா? ஒழுங்கா உன் பெடிப்படியில எடுத்துன்னு வா, நம்ம போலாம். அங்க வந்து எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு முடி கேளு. நான் எப்பவும் போல இருந்தலாம், சரியா? ஏய், என்னடா என்ன? அவங்க அங்க உட்கார்ந்து உன்னை ஏத்து விடுவாங்களா? நீ பாட்டு குடிச்சிட்டு இங்க வருவ, என்ன நடந்ததுன்னு எதுவுமே கேட்க மாட்ட. உன் இஷ்டத்துக்கு கை நீட்டி அடிப்ப, வாடின்னு மிரட்டுவ. நான் அப்படியே உனக்கு பயந்துட்டு உன் பின்னாடி அப்படியே வந்துடணுமா? சத்தியவான் பின்னாடி சாவித்திரி போன மாதிரி. ஏய், கனவுல கூட அதெல்லாம் நடக்காது சொல்லிட்டேன். ஏய், நான் உன் புருஷன் கூப்பிடுறேன்டி, நீ வந்துதான் ஆகணும். ஏய், ஆனா நீ புருஷன் மாதிரி நடந்துக்கலேப்பா. ஏய், இத்தனை வருஷமா என்ன பெத்த வளர்த்தவங்களே நான் தூக்கி போட்டு வந்தவ. நீ நேத்து வந்தவடா, இப்பதான் என்னமோ புருஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஏய், நீ என்ன சொன்னாலும் என்ன கத்துனாலும் டேய், நான் தாண்டி உன் புருஷன். அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இத பாரு, நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கிற வரையும் நான் தாண்டி உன் புருஷன். நான் சொல்றத நீ கேட்டு தாண்டி ஆகணும். ஏய், அந்த தாலியை நான் கட்டினதுரி. உன்னை எல்லா கேள்வியும் கேட்கறதுக்கு எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஏய், நீ பதில் சொல்லி ஆகணும்டி. எப்போ நீ குடிச்சிட்டு வந்து என்ன கை நீட்டி அடிச்சியோ அப்பவே அதுக்கான தகுதி நீ இழந்துட்ட. போடா வெளில. சீ, வெளிய போ. மலரு, அண்ணா புடிச்சவன வெளிய தள்ளுன. ஏய், புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கு நடுவுல நீ வேற ஏதோ பேசி உங்க அண்ணன்லாம் உள்ள இருக்கிற. ஏய், எப்போ நீ மேல கை வச்சியோ அப்பவே நீ என் புருஷன் இல்லன்னு நான் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப நீ அதே சொல்லிட்டு இருக்க. ஏய், அப்படிதாண்டி நான் சொல்லுவேன். உன் கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கிற வரைக்கும் நீ தாண்டி என் பொண்டாட்டி. நான் உன்கிட்ட தாண்டி கேள்வி கேட்பேன். டேய், இந்த தாலின்னு ஒன்னு இருக்க போய் தானடா இவ்வளவுலாம் நீங்க நின்னு பேசிட்டு இருக்க. இத காரணம் காட்டி தானே இந்த ஆட்டோ ஆடிட்டு இருக்க. இந்த நீ கட்டின தாலி எடுத்துட்டு போடா வெளிய. நேடி இது அத்தை விட்டுருவேன்னு உன் மாமா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தால, நீ என்னடா அத்தை விடுறது? நான் சொல்றேன்டா, நான் ஒன்ன அத்தை விட்டுட்டேன், அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. போடா வெளில, போடா வெளின்னு சொன்னேன். டேய், அதான் நீ கட்டின தாலியை கழட்டி கொடுத்துட்டால, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்னை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு துரத்துவேன். ஏய், போடா வெளிய. ஏய், சும்மா ராணி.
உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு உன் இஷ்டத்துக்கு ஆள்லாம் நினைச்சிட்டு இருக்கியா? பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம கொன்னு போட்டுருவேன் பாத்துக்கோ. நானும் போனா போகட்டும்னு பொறுமையா கண்டுக்காம போய்கிட்டு இருந்தா ஆளுக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டு ஆடிட்டு இருக்கீங்களா? ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரியா நீ நடந்துக்கிற? பெத்தவங்க வேண்டாம், அண்ணன் அக்கான்னு யாரும் வேண்டாம், அவன் தான் முக்கியம்னு ஓடி போய் தாலி கட்டிட்டு வந்து நின்ன இல்ல. ஆனா இன்னைக்கு அவன் ஏதோ கோவத்துல 4 வார்த்தை பேசிட்டாங்கிறதுக்காக தாலியை கட்டி வீசி எறியற. ஏண்டி நீ என் வயித்துல தான் பிறந்தியா? நான் உன்னை இப்படிதான் வளர்த்தேனா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? உன் இஷ்டத்துக்கு கழுத்துல போட்டுக்கிறதுக்கும் நினைச்சா கழட்டி வீசி எறியறதுக்கும் அது என்ன துப்பட்டாவா? தாலிடி. அந்த தாலிதான் உன்னையும் இந்த குடும்பத்தையும் பிரிச்சது. அந்த தாலிக்காகத்தானே நீ இவ்வளவு நாளா போராடிக்கிட்டு இருந்த? அந்த தாலிக்காகத்தானே அந்த 3 பேரும் ஒன்ன படிக்க வைக்கிறதுக்காக அடுப்புல கடந்து வெந்துகிட்டு இருக்காங்க. என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப சாதாரணமா கழட்டி தூக்கி எறிஞ்சிட்ட. பொண்ணாடி நீ? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? விடுமா, நான் வயிறு எறிஞ்சு சொல்றேன்டி. நீ ஒரு நன்றி கெட்டவ. நீதான் எங்க உலகம்னு நம்பிக்கிட்டு இருந்த என்னையும் உங்க அப்பாவையும் தூக்கி எறிஞ்சிட்டு தாலி கட்டிக்கிட்டு ஓடி போனவ நீ ஒழுங்கா வாழ்ந்து காட்ட வேண்டாம்? ஜெயிச்சுட்டு வந்து ஏன் முன்னாடி நின்னு பாருங்க. என்ன பத்தி அப்படி சொன்னீங்களே, இன்னைக்கு எப்படி வந்து நிக்கிறேன்னு நீ காட்டிருக்க வேண்டாம்? எதுக்காக போனியோ அதை விட்டுட்டு வந்து இப்படி தோத்து போய் வந்து நிக்கிறியேடி. தோத்து போய் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வந்து நிக்கிறியே. என்ன அம்மானு கூப்பிடாத. அப்படி என்னடி உன் மனசுக்குள்ள அவ்வளவு வன்மம்? குடிய கெடுக்கிற அளவுக்கு கோவம்? உன்னை அவங்க என்ன தாண்டி கொடுமைப்படுத்திட்டாங்க? அவங்க உன்னை நல்லா தானே வச்சு பாத்துக்கிட்டாங்க. உன்னை பெத்ததுக்கு நான் வெக்கப்படுறேன்டி. மலர அக்கா, சின்ன, நான் ஒன்று சொல்லுவேன், நீ தப்பா எடுத்துக்கூடாது. என்னயா? இல்ல, வெளியாளுங்க சொல்றதை கேட்டுட்டு கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி தெரியுது. யாரு வெளியாளு? யார் ஓவரா பண்றா? அந்த புள்ள நம்மள அசிங்கப்படுத்திட்டு போய்க்குது. அத பத்தி ஒண்ணே வாய் திறக்காம இத பத்தி மட்டும் பேசுனுகிற? அதுக்கு இல்லடி, நம்ம வீட்டு பிரச்சனைய ஆளாளுக்கு உள்ள பூந்து பெருசாக்கிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. யோ, நான் தான் எங்க அண்ணனை வர வச்சு பஞ்சாயத்து பண்ணு அனுப்பிச்சு விட்டனா? சரி அத்தை விடு. என்னைக்காவது ஒரு இடத்துல அது நம்ம கைக்கு வர மாதிரி பேசிக்குதா? ஏண்டி, அதுக்கு நாம தாண்டி எல்லா உரிமையும் கொடுத்தோம். நம்ம கிட்ட சண்டை போடுறதுக்கும் கோச்சிட்டு போறதுக்கும் இப்படி எல்லாத்துக்கும் இடத்த கொடுத்துட்டு இன்னைக்கு இப்படி சொன்னா எப்படி அது? இப்ப என்னதான் நீ சொல்ல வர? இல்ல, எனக்கு ஒன்றும் நீங்க பண்றது சரியாவே படல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இவன் வேற அவ வீட்டுக்கு போய் பேசுவாருன்னு போகிறானே. இன்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு வேற பக்கு பக்கு நிக்கிது. போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேன்றான். ஏய், அடிச்சாலும் புடிச்சாலும் அதுக்கு ரெண்டும் சமாதானம் ஆயிரும்டி. பாண்டியே, என்ன சொன்னா உன் வீட்டுக்காரி? டேய், கேட்டுனுக்குறேன், ஒன்னையும் பேசாம அமைதியாக்குற. டேய், என்னடா பெத்த தாயை பார்த்து சோடா பாட்டில குலுக்கி விட்டு ஓபன் பண்ண மாதிரி பொங்கிக்கிட்டு போன? இப்போ கேஸ் போன சோடா கணக்கா கம்முன்னு வந்து நிக்கிற, என்னதான் ஆச்சு? டேய், என்ன எல்லாரும் சேர்ந்து உனக்கு டின்னு கட்டி அமுச்சு விட்டாங்களா? உனக்கெல்லாம் எம்மா புத்தி சொன்னாலும் ஏறாது இல்ல? ஏய்,
வாயை திறந்து ஏதாவது பேசுடா. என்னதான் ஆச்சு?